அதெல்லாம் என்னுடைய வேலை இல்லை. இந்த பாட்டு என்ன அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது பார்த்துட்டு போகட்டும், அதில் எனக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. காரணம் என்னென்னா, ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு யார் இருக்காங்க? சரி, எல்லாரும் உங்களை ஒரு இசை கடவுளாக பார்க்குறாங்க, அது எப்படி பார்க்குறாங்க? அவங்க தானே பார்க்குறாங்க. கடவுளுக்கு தான் கடவுள்னு நினைப்பு இருக்குமா? இருக்காது. இசை கடவுளாக பார்க்குறாங்க, பார்த்துட்டு போகட்டும், அதில் எனக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அவங்கள அதனால் அவங்க ஒன்றும் கூடி போக போகிறதில்ல. அவர்கள் என்னை அவ்வளோ தூரம் மதிக்கிறார்கள் என்பது அவர்கள் அன்பை காட்டுகிறது. காரணம் என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு யார் இருக்காங்க? அவன் துக்கத்தை துச்சமாக தூக்கி அடிக்கிறதுக்கு எது இருக்குது? கையில் ஆயுதம் வச்சுருக்கானா துக்கத்தை நிறுத்துறதுக்கு? இல்லையே. குழந்தை தூங்குது, வயிற்றில் இருக்கிற குழந்தை உதைக்குதுன்னு சொல்லி அம்மா வந்து சொல்கிறாங்க. வேறு பாட்டு போட்டால் உதைக்க மாட்டேங்குது, அதையும் சொல்கிறான். இதெல்லாம் செய்கிறது நான் செய்கிறேன். நான் அதுக்காகவா பாட்டு போட்டேன்? இல்லையே. நான் சுச்சுவேஷன் சொல்கிறாரு பாட்டு போட்டேன். சார் இந்த பாட்டு என்ன அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது, அதெல்லாம் என்னுடைய வேலை. அது காற்று அடிக்கிற மாதிரி காற்று அடிக்கிற நேரத்தில் அடிக்கும். அந்த சுரங்கள் வந்து சுத்தமான இடத்துல இருந்து இந்த சுரங்கள் பிறக்கிறதுனால என் மனசு அவ்வளவு இசையமைக்கும் போது எந்த நினைவும் இருக்காது, ரொம்ப எம்டியாக இருக்கும். கோயிலுக்கு போகிறோம், சாமி முன்னாடி நிற்கிறோம், கையெடுத்து கும்பிடுறோம், கற்பூர ஆரத்தி போகுது, மனசு எங்கேயோ சாக்கடையில் போய் சுற்றிட்டு வருது. அந்த கற்பூர ஆரத்தி பண்ணுகின்ற நேரத்தில் கூட அடக்க முடியாத மனதை ஜனனி ஜனனி ஜெகனி எங்கே போச்சு மனசு? ஒன்றுமே இருக்காது. அப்படி ஜனனி என்ன உருவம் வந்துருச்சா? மூகாம்பிகை வந்துட்டாளா? இல்லையே. அந்த அமைதி தான் அதை கொண்டு வந்து ஒரு விஷயம் தருகிறது. நான் சொன்ன விஷயம் எனக்கு ஒரு எண்ணமாக தோன்றிய அது. அந்த பாட்டு பிறக்கிறதுக்கு முன்னாடி அது எங்கே இருந்தது? அதுவாக வந்தது. வந்த உடனே அது வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு விஷயமா தெரியுது. அது 5 நிமிஷம் நீங்கள் கோயில் போகிறத விட அது வந்து மிகவும் புனிதமானது. அதனால்தான் மக்கள் என்னை என்னென்னவோ சொல்லி கொண்டாடுகிறார்கள். இந்த மக்கள் கொண்டாட்டம் என்றென்றும், நான் இல்லாமல் போனால் கூட அந்த கொண்டாட்டம் என்றென்றும் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும்.